அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்மை எல்லா விதத்திலும் காக்கும் ஒரு கேடயமாக ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது நாம் கேட்குற துவாக்கள் தான். நாம் கேட்குற துவாக்கள் மூலமாக நம்முடைய பல பிரச்சனைகள் நீங்கும். அறியாத புறத்திலிருந்தும் சரி, அறிந்த புறத்திலிருந்தும் சரி, துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்குது. டெய்லியும் கேட்குற மாதிரி சில துவாக்கள் இருக்கும். காலை இத்தனை முறை ஓதணும், மாலை இத்தனை முறை ஓதணும், அந்த மாதிரி துவாக்கள் இருக்குது. அதே போல் சந்தர்ப்ப துவாக்கள், நமக்கு அந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்கோ, என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கேட்க வேண்டிய துவாக்கள். இன்னொரு துவாவும் இருக்குது, பாதுகாப்பு துவாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பிற்காக நிறைய துவாக்களை ஓதி வந்துள்ளார்கள். இந்த பாதுகாப்பு துவாக்களால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, இப்போ நம்ம பொதுவாக நமக்காக துவா செய்வோம்ல, அப்போ துவா செய்யும்போது அந்த நேரத்தில் நமக்கு என்ன பிரச்சனையோ அது குறித்து மட்டும்தான் நம்ம கேட்போம். இந்த பிரச்சனையை என்னை விட்டு நீக்கி, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்று சொல்லிட்டு. ஆனால் நமக்கு தெரியாத புறத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் திடீர்னுட்டு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும். நாம் கூட அந்த நேரத்தில் சொல்லுவோம், நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்ல, அது எல்லாத்தையும் நீக்கணும்னா இந்த பாதுகாப்பு துவாக்களை நம்ம ஓதணும். டெய்லியும் இந்த மாதிரி துவாக்களை ஓதிட்டு வரும்போது திடீர்னு அந்த ஆபத்துகளிலிருந்து, திடீர் சோதனைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்துள்ள ஒரு பாதுகாப்பு துவா, அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது மிக மிக சிறந்த ஒரு பாதுகாப்பு துவா. இந்த துவாவை நாம் டெய்லியும் ஓதுறதால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, இப்போ நம்ம பிரச்சனைகளை அல்லாஹ் கிட்ட சொல்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய பிரச்சனைகளை நீக்கிட்டு அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான். இப்போ நோயாக நமக்கு இருக்குது, அந்த நோய் நீங்க வேண்டி பிரார்த்திக்கும் போது நோய் நீங்கி ஷிஃபா கிடச்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி கடன் வறுமையாக இருக்கிற நேரங்களில் அது எல்லாமே நீங்கி ஒரு செல்வம் உண்டாகிற நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ இது எப்படி இருக்கும்? இது நிலைச்சி நிற்குமா நிற்காத நமக்கு தெரியாது. ஏன்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே மாறி மாறி வந்துக்கிட்டே தானே இருக்கும். இப்போ நம்ம கிட்ட ஒரு விஷயம் கிடச்சிடுச்சு, அல்லாஹ்வின் அருட்கொடை கிடச்சிச்சு. நாம் நிறைய துவாக்கள் கேட்டு போராடி ஒரு விஷயத்தை நமக்கு வாங்கிட்டோம். அது நம்ம கிட்ட நிலைச்சி நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதற்கு வேண்டி கேட்க வேண்டிய துவா தான் இப்போ நான் சொல்ல போகிற துவா. இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த அருட்கொடைகள் நீங்காமல் நிற்கும். திடீர் தண்டனை, திடீர் சோதனை, ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா. ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், வீட்டில் வறுமையாக இருக்கும், சோதனை மேலே சோதனை, எந்த பக்கம் பார்த்தாலும் தோல்வியாக இருக்கும், எல்லாமே முசீபத்தாக இருக்கும். பார்த்தீங்களா சில நேரங்களில்? அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிகமாக ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து நல்ல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். நோய், கடன், வறுமை, தோல்விகள் சொல்லிட்டு நிறைய சோதனைகளாக சிக்கியிருப்பவங்க இந்த ஒரு துவா நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு இருந்தால் அவங்களும் கண்டிப்பாக ஓதிட்டு வாங்க. உங்களுக்கு தந்த இந்த அருட்கொடைகள்லாம் நிலச்சி நிற்கும். இன்னும் மேலும் மேலும் அதில் பரக்கத்து உண்டாகும். இப்போ அந்த துவா நான் உங்களுக்கு என்னென்னு ஓதி காமிக்கிறேன். ஓதிட்டு எத்தனை முறை ஓதணும், எந்த நேரத்தில் ஓதணும் இதை நான் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக. இறைவா, உன் அருட்கொடைகள் நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம், செல்வம் போன்ற நன்மைகள் நோய், வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும், உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும், உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன்.
இந்த துவாவோட பொருளை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு. உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு துவா இது. அல்லாஹ்வின் அருட்கொடை நம்மக்கிட்ட வருது, அது நமக்கு நிலைச்சு நிற்கணும். இந்த துவாவின் மூலமாக அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். நமக்கு நிறைய சோதனைகள் வருதுல, ஒன்று நாம் செஞ்ச தவறுகளால் தான். அந்த தவறுகள் தப்பால் என்ன செய்வான், அல்லாஹ் கோபப்படுகின்றான். நிறைய கோப பார்வைக்கு ஆளாக்கினால் நமக்கு என்ன நேரிடும், வாழ்க்கையை நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சில தவறுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சிலது தெரியாமல் இருக்கும். நம்ம என்ன செஞ்சோன்னே நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அல்லாஹ் நம்ம மேலே கோபமாக இருக்கான். அப்படி அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு ஆளாகிவிட்டால் நம்ம என்னதான் துவா செஞ்சாலும் அந்த துவாக்கள் நிறைவேறாது. அவன் கேட்க கூட மாட்டான். நமக்கு பல விதத்தில் கஷ்டங்களை பிரச்சனைகளை தந்து கொண்டே இருப்பான். நம்மளால் தாங்கவே முடியாது அந்த பிரச்சனைகளை, அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அது எல்லாத்தையும் இது நீக்கிவிடும். அல்லாஹ்வின் கோப பார்வையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய துவா. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், வீட்டில் ரொம்ப முசீபத்தாக இருக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும், அடி மேலே அடியாக இருக்கும். திடீர்னு கடன் ஆகிடும், அந்த கடனை திருப்பி கொடுக்க வழி இல்லாமல் ஆகிடும், வேலை இல்லாமல் போயிடும், நோய் நொடிகள் இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம், வர காசு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் செலவுக்காக போகும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் வீணாக செலவாகி போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய சண்டை சச்சரவுகளாக இருக்கும், நிம்மதியே இல்லாமல் இருக்கும். துவா பாட்டு செஞ்சுட்டே இருப்போம், அப்போ கூட ஒரு பலனும் இல்லாமல் உங்களுக்கு என்னதான் பண்ணுறது, என்னதான் பிரச்சனை சொல்லி நம்ம குழம்பி போய் நிற்போம், அழுது நிற்போம். சரியாக துவா செய்யக்கூட தோணாது அந்த நேரத்தில். அந்த அளவுக்கு குழம்பி போய் நிற்கிற டைமில் இந்த ஒரு துவாவை நீங்கள் எடுத்து ஓதி பாருங்கள். அதிகமாக எடுத்து ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு வழி பிறக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ஓத ஆரம்பிங்க. உங்கள் நிலைமை சரியாயிட்ட பிறகும் நீங்கள் ஓதுங்க, ஓதுவதை நிறுத்திடாதீங்க. இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த அருட்கொடைகள் எல்லாமே நிலைச்சின்னு இருக்கும். கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. நீங்கள் எதிர்பாராத எந்த பிரச்சனையும், எதிர்பாராத புறத்திலிருந்து பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா, அது எல்லாம் உங்களுக்கு வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள். நிறைய துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள். சில துவாக்களை அவங்க வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஒரு துவாக்களில் இதுவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை வழக்கமாக டெய்லியும் ஓதிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த துவா மிக மிக சிறப்பான துவாவாக தான் இருக்கும். நாமளும் எடுத்து ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் எல்லா பிரச்சனைகளும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துகளும் நீங்கள் இந்த ஒரு துவா காரணமாக இருக்கலாம். நம்பிக்கையுடன் ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி காட்டுவான். இந்த துவாவை நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுவது சிறந்தது. ஒரு 3 முறை குறைஞ்சது ஓதிக்கிங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணுமாலும் ஓதலாம். ஒவ்வொரு வேளை தொழுகை முடிச்சுட்டு துவா செய்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ கூட இந்த ஒரு துவாவும் நீங்கள் சேர்த்து ஓதுங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது, அதாவது ரொம்ப முசீபத்தாக வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்க. இதே போல் டெய்லியும் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்கள் நிலைமை சரியாகும். இந்த துவா ஓதி உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.